போர்னு வரும்போது யார் சார்பாகவும் நிற்கக்கூடாது, யாருக்கு சப்போர்ட்டாகவும் பேசக்கூடாது. எப்போவுமே மக்கள் சப்போர்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க தான். அரசாங்கம், அரச குடும்பம் எல்லாம் பத்திரமாக இருப்பாங்க, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்போ 2 தரப்பு சார்ந்தும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சுற்றி இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸும் சரி, மற்ற நாடுகளும் சரி, இதுக்கு ஒரு கண்டனமே தெரிவிக்கலை. அவங்க பாட்டுக்கு ஏறி இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு அடிங்கடா என்னென்னு. நியூக்ளியர் பவர் பிளான்ட் அடிக்கும்போது என்ன எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியிலே இருக்குது. 26 ஏப்ரல் 1986 செர்னோபில் உக்ரைனில் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால எவ்வளோ பாதிப்பு வந்துச்சு, என்னென்ன பண்ணாங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சும் அடிக்கிறாங்க. கடைசி ஒரு கிரிமினல் கடைசியில் US டாலரில் எப்ஸ்டீன் ஃபைலில் பேர் வந்த ஒரு நபரோட சிக்னேச்சர் இருக்க போகிறத நினச்சாதான் ரொம்ப காமெடியாக இருக்குது. தலைவன் வந்துட்டு அவன் சின்ன வயசு ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கான்.